கங்குவா படத்தை பற்றின பல விமர்சனம் வந்துட்டு இருக்கு. படம் முதல் நாள் திட்டமிட்டு நிறைய பேர் கவுத்தாங்க, வன்மத்தை கக்குனாங்க. இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா படம் நல்லா தான் இருக்குது அப்படி சொன்னாங்க. மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா சவுண்டு இறைச்சல்லாம் அந்தளவுக்கு கிடையாதுங்க, கம்மி பண்ணிட்டாங்க, படம் ப்ளசண்டாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு விமர்சனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான நம்ம எஸ்டி விஜய் மில்டன் இருக்கார் பார்த்தீங்களா, 10 என்றதுக்குள்ள படங்களை இயக்கியவர், கோலி சோடா புகழ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இயக்குனர் வந்து கங்குவா படத்தை பார்த்துட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கங்குவா படத்தை பார்த்தேன், இதுக்கு முன்னாடி வந்த 200 கோடி ரூபாய் படத்துக்கும் கங்குவாக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், செலவழித்த ஒவ்வொரு பைசாவும் திரையில் இருக்கிறது. வாழ்த்துக்கள் டைரக்டர் சிவா, ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்துக்கும் சூர்யாவுக்கும் அப்படின்னு சொன்னவர் கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, எவரெஸ்ட் ஏற முயன்று தோற்பது பரங்கிமலையில் வெற்றி கொடி ஏற்றுவதை விட பல மடங்கு சிறந்ததே அப்படின்னு சொல்லி சில ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இவர் சொல்கிறதுல பல சர்ச்சைகள் வந்துருச்சு. என்னென்னா, படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரா, இல்லை வந்து எவரெஸ்ட் ஏற முயன்று தோற்று பரங்கிமலை வெற்றி கொடி நாட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை விட இது பல மடங்கு சிறந்ததுன்னு சொல்கிறாரா. 200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா திரையில் ஒவ்வொரு பைசாவும் தெரியுதுன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை இந்த ட்விட்டில் வந்து சொல்லவே கிடையாது. பொத்தாம்பொதுவாக வந்து அவங்க பெரிய ஒரு விஷயத்துக்கு எய்ம் பண்ணி கொஞ்சம் சறுக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் மறைமுகமாக ஒரு ஓமையோட சொல்கிறாரு இந்த பரங்கிமலை எக்ஸாம்பிளோட அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் முதல் வரியே, இதற்கு முன்னாடி வந்த 200 கோடி ரூபாய் படத்துக்கும் கங்குவாக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்னாரு. இதுக்கு முன்னாடி வந்த 200 கோடி படம் அப்படின்னா நமக்கு எதை எடுத்துக்கிறது? இதுக்கு முன்னாடினா நிறைய ரசிகர்கள் அவர் வந்து கோட் படத்தை தான் சொல்கிறாரு, அதுதான் 200 கோடிக்கு மேலே பட்ஜெட்டு, ஸோ அதில் தான் வந்து பைசாவே செலவே தெரியல, அதை சொல்கிறாரா அப்படிங்கிறாங்க. சில பேர் என்னங்க, அப்படி இல்லைங்க, கோட்டுக்கு அப்புறம் அதாவது கங்குவாக்கு முன்னாடி அவர் சொல்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த பெரிய படம் 200 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னா அது வந்து வேட்டையன் தான். ஸோ வேட்டையன் தான் சொல்கிறாரு, எங்கேயுமே செலவே தெரியல அப்படின்னு சொல்கிறாருன்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் அப்படி போயிட்டுருக்கு. மொத்தத்தில் அவர் இந்த கங்குவா படம் நல்லா இருக்கா இல்லையா, அவருக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அதை எதையுமே அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. 200 கோடியோ பட்ஜெட் வந்து செலவழித்த ஒவ்வொரு பைசாவும் திரையில் தெரிகிறது, வாழ்த்துக்கள் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ வெங்கட் பிரபு, ஞானவேல் அதாவது வேட்டையன் படத்தோட இயக்குனர், இந்த 2 பேர்த்த யாரை விஜய் மில்டன் மென்ஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ விஜய் மில்டனோட கருத்துக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.